மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்கள் எல்லாருமே வர மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தீவினுடைய அதிபர் உத்தரவிட்டே இருக்காரு. இந்த உத்தரவை அடுத்து இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது இன்னும் மோசமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். திடீரென மாலத்தீவு இந்தியாவை இந்த அளவுக்கு மோசமா ரொம்ப அக்ரெசிவா எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா சீனா தான். சீனாவுக்கு மாலத்தீவு கிட்டத்தட்ட 1.37 பில்லியன் டாலர் வரைக்கும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வெறும் இந்த கடனை மட்டுமே பயன்படுத்தி தான் சீனா மாலத்தீவு கிட்ட இந்த அளவுக்கு அதிகாரம் செலுத்த தொடங்கி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அது கிடையாது. மாலத்தீவோட தற்போதைய அதிபராக இருக்கும் மொய்சோ கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இந்தியாவை கடுமையா எதிர்த்துட்டு தான் ஆட்சிக்கே வந்திருக்காரு. அவர் நார்மலாவே சீனா ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஒரு அதிபராக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் சீனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ அங்க கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க தொடங்கி இருக்கு. போன தேர்தல் பிரச்சாரத்துல போன செப்டம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மொய்சோ அந்த தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்கள் எல்லாரும் உடனடியாக நாட்டை விட்டு நம்ம வெளியேற்ற வேண்டும். மாலத்தீவினுடைய முன்னோர்கள் இந்திய ராணுவத்தை மாலத்தீவுக்குள்ள களமிறக்கி நாட்டினுடைய இறையாண்மையை ரொம்பவே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை கடுமையாக விமர்சனம் பண்ணி தான் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று இருந்தார். ஸோ அப்படிப்பட்டவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால இந்தியா கூட மேலும் மோசமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க தொடங்கி இருந்தார் தான் சொல்ல வேண்டும். சமீபத்தில் அவர் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தார். அவர் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு நாட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு பின்னால தான் அவருடைய நடவடிக்கைகள் மேலும் மோசமாகவும் அதிகமாக இருக்க தொடங்கி இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இப்ப மறுபடியும் நேற்று ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்கள் அந்த நாட்டை விட்டு அவங்க வெளியேற வேண்டும், அதுக்கு மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் காலக்கெடு விதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ மாலத்தீவில் இந்திய ராணுவ படை என்ன பண்றாங்க, அவங்க எதுக்காக அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சில கேள்விகளும் குழப்பங்களும் எழலாம். அதன்படி பார்த்தோம்னா மாலத்தீவில் இந்தியா நிறைய ஆபரேஷன் மற்றும் மெயின்டெனன்ஸ் வேலைகளை இந்திய ராணுவம் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்திய ராணுவத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 70 வீரர்கள் வரைக்கும் மாலத்தீவில் தங்கி இருக்கிறதாகவும் சொல்லி இருக்காங்க. மாலத்தீவுக்கு இந்தியா நீண்ட காலமாகவே பல்வேறு விதமான உதவிகளை செஞ்சுட்டு வருது. இந்தியாவினுடைய நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசியில அதிக அளவில் பயனடையக்கூடிய ஒரு நாடா மாலத்தீவு நீண்ட காலமா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில மாலத்தீவுக்கு தேவையான உதவிகளை செய்யும் விதமா இந்தியா மாலத்தீவுக்கு ஹெலிகாப்டர், ரேடார், அப்புறம் போர் விமானங்கள் போன்றவற்றை கொடுத்து வந்திருக்காங்க. அந்த வகையில தான் இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய ஹெலிகாப்டர், ரேடார், போர் விமானங்களை மெயின்டைன் பண்றதுக்காகவும் அதை நிர்வகிக்கிறதுக்காகவும் இந்திய ராணுவ வீரர்கள் நீண்ட காலமா அங்க தங்கியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24 வீரர்கள் முதல் ஹெலிகாப்டரை பயன்படுத்துறது நிர்வகிக்கிறதுக்கும், 25 பேர் ட்ரோனியர் விமானத்தை நிர்வகிக்கிறதுக்காகவும், மேலும் 26 பேர் இரண்டாவது ஹெலிகாப்டரை நிர்வகிக்கிறதுக்காகவும் மாலத்தீவில் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. மேலும் 2 பேர் இன்ஜினியரிங் அப்புறம் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்ல செயல்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினால தான் இந்திய ராணுவ படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் மாலத்தீவில் நிலை கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு உள்ளது. இவங்க அங்க இருக்கக்கூடிய காரணம் எல்லாமே இந்தியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறத தாண்டி மாலத்தீவுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய மாலத்தீவு வீரர்களை ட்ரெயின் பண்றதுக்காகவும் மட்டுமே இவங்க அங்க நிலைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மாலத்தீவுக்கு தேவையான ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி போன்ற சர்வீஸ் டைம்ல அங்க இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி மக்களை பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கும் கூட இந்த வீரர்கள் தான் பயன்படுத்தி இருக்காங்க. இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய ஹெலிகாப்டரை பயன்படுத்தி தான் ஏதாவது கிரைசிஸ் இல்ல எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மீட்பு நடவடிக்கைகளிலும் கூட இந்த ஹெலிகாப்டர் மற்றும் விமானங்களை பயன்படுத்தி இருக்காங்க. அந்த வேலைகளிலும் கூட இந்திய வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதியிலையும் இந்திய கடற்படை ரோந்து பணிகளில் ஈடுபடுவதும் வாடிக்கையா வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தான் இப்ப மாலத்தீவு அதிபர் அங்க இருக்கக்கூடிய இந்திய வீரர்களை உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. இதுக்கான காலக்கெடுவா மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கு. மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நாடா பார்க்கப்படுது. எதனால் அப்படின்னா இந்தியாவினுடைய கடல்சார் பிராந்தியத்தில் மாலத்தீவு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவினுடைய லட்சத்தீவு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய லட்சத்தீவினுடைய மினிகோய் தீவுக்கு பக்கத்தில் இருந்து வெறும் 70 நாட்டிக்கல் மைல் தொலைவில் தான் மாலத்தீவு நாடு அமைஞ்சிருக்கு. அதே போல இந்தியாவினுடைய மெயின்லேண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மேற்கு கடற்கரை பகுதியில் இருந்து வெறும் 300 நாட்டிக்கல் மைல் தொலைவில் தான் மாலத்தீவு இருக்கு. ஸோ இவ்வளவு பக்கத்தில் ஒரு நாடு இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த இடத்துல சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகமாகுதுங்கிற பட்சத்தில் சீனா ரொம்ப ஈஸியா இந்தியாவை கண்காணிக்க முடியும். இந்தியாவினுடைய என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கடற்கரை பகுதிகளை சீனாவால ரொம்ப ஈஸியா உளவு பார்க்கறதுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதை தடுக்கும் விதமா தான் மாலத்தீவுக்கு இந்தியா பல உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. மாலத்தீவுக்கு அதிக அளவில் தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்து தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை அதிகப்படுத்தக்கூடிய வேலைகளிலும் இந்தியா ஈடுபட்டு வந்துச்சு. அதே நேரத்தில் மாலத்தீவு இந்திய பெருங்கடல் பகுதியில் வணிக கப்பல்கள் அதிக அளவில் போகக்கூடிய அந்த வணிக பாதையின் ஒரு மையத்தில்
அமைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினாலையும் சீனா அங்க உள்ள வந்துச்சுன்னா இந்திய பெருங்கடல் பகுதியிலையும் சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சீனாவை பொறுத்த வரைக்கும் தென்சீன கடல் பகுதியில் வந்துட்டு தங்களுடைய ஆதிக்கத்தை அதிக அளவில் கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்திய பெருங்கடல் பகுதியில் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பார்வையை சீனா திருப்பி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மாலத்தீவை வந்து சீனா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சுன்னா இந்திய பெருங்கடல் பகுதிக்குள்ளேயும் சீனாவினுடைய ராணுவம் உள்ள வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ இது எல்லாத்தையும் தவிர்க்கும் விதமாக தான் நீண்ட காலமாக வந்துட்டு இந்தியா மாலத்தீவுக்கு பெரிய உதவிகளை பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா போன தேர்தலில் சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்டு இப்ப இருக்கக்கூடிய அதிபர் முய்சு வந்து ஆட்சிக்கு வந்ததன் பின்னால அவர் சீனாவுக்கு நிறைய வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதனுடைய ஒன்னா தான் இந்தியாவை வந்து அவங்க ரொம்ப மோசமா எதிர்க்க தொடங்கி இருக்காங்க. அது தொடர்ச்சி தான் இப்ப இந்திய ராணுவ வீரர்களையும் அவங்க வெளியே போக சொன்னது.